श्रीरामचन्द्र रघुपुङ्गवराजवर्या राजेन्द्र राम रघुनायक राघवेशा राजाधिराज रघुनन्दन रामचन्द्र दासोऽहमद्य भवतः शरणागतोऽस्मि जानकीकान्तस्मरणं जय जय राम राम। श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत श्री रामचंद्राय नमो नमः। श्री रामनवमी பெரிய புண்ணியகாலம். பகவான் ஸ்ரேயஸ்பதியான பரமாத்மா சக்கரவர்த்தி திருமகனாக தசரத குமாரனாக ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ணதான புண்ணிய தினம் ராமநவமின்னு ஜகத்து முழுக்க கொண்டாடுறோம். ராமர் தர்மாத்மாவாக சத்தியசந்தராக இருந்து தன்னுடைய ஜீவனம் முழுவதும் எப்படி தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும், எப்படி சத்தியசந்தனாக இருக்கணும், பிதர்வாக்கிய பரிபாலனம் எப்படி பண்ணணும், ஏகபத்னி விரதனாக எப்படி இருக்கணும், எப்படி ஒரு நல்ல மித்திரனாக இருக்கணும், எப்படி நல்ல ராஜாவாக இருக்கணும், எப்படி ஒரு நல்ல பதியாக இருக்கணும், எப்படி ஒரு நல்ல குழந்தையாக பையனாக இருக்கணும், அப்பாவுக்கு எப்படி ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும், அம்மாவுக்கு எப்படி நல்ல பிள்ளையாக இருக்கணும், எப்படி ஒரு நல்ல அண்ணாவாக இருக்கணும், தம்பிகளுக்கெல்லாம் எப்படி நல்ல அண்ணாவாக இருக்கணும், இப்படி பல கோணங்களில் ஒரு ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளில் எந்தெந்த அவஸ்தைகள்லாம் அனுபவிப்பானோ, யௌவனாவஸ்தையிலிருந்து ஆரம்பித்து வார்த்தக்கியம் வரைக்கும் எந்தெந்த அவஸ்தைகள்லாம் அனுபவிப்பானோ அந்தந்த அவஸ்தைகளில் இருந்து இந்தந்த சூழ்நிலையில் எப்படி தர்மத்தை விட்டு விலகாமல் இருக்க முடியுமா அப்படிங்கிறத பண்ணி காண்பித்தார் ராமச்சந்திர பரமாத்மா, ராமச்சந்திரமூர்த்தி. ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மகேதிஹாசம். சகல தர்மங்களும் அதில் அடங்கியிருக்கு. உபாசியமான கிரந்தம், உபாசிக்கப்பட வேண்டியதான கிரந்தம். அது பேர்பட்ட ஒரு உயர்வான கிரந்தம் ராமாயணம். இந்த ராமநவமி புண்ணிய காலத்தில் ராமாயணத்தை வாசிக்கணும், ராமாயணத்தை கேட்கணும், ராமச்சந்திரனுடைய கதைகளை சிரவணம் பண்ணணும், ராமநாமாக்களை உச்சரிக்கணும். ராமாயணம் அப்படிங்கிறது பல பாஷைகளில் வந்துடுத்து. சம்ஸ்கிருத பாஷையில் வால்மீகி ராமாயணத்தை ரச்சனம் பண்ணி ராமர் சந்நிதியிலேயே ராமருடைய குழந்தைகளை வச்சுட்டு குசலவாளை வச்சுட்டு கானம் பண்ணப்பட்டது ராமாயணம். அந்த ராமாயணத்தை அனுசரித்து பல ராமாயணங்கள், அத்தியாத்ம ராமாயணம், இன்னும் பல பாஷைகள்லையும் துளசிதாசர் ராமாயணம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி பல ராமாயணங்கள், கம்பர் ராமாயணம் பண்ணியிருக்கார் தமிழ் பாஷையில். இப்படி பல பாஷைகளில் ராமாயணம் வந்திருக்கு. ராமாயணத்தை வாசிக்கிறது கர்ப்போத்சவம், ஜரணோத்சவம் அப்படின்னு முன்னாடி 10 நாள் பின்னாடி 10 நாள்னு ரொம்ப விஸ்தாரமாக ராமநவமியை நம்ம பாரத தேசத்தில் பல ஆஸ்திகர்கள் கொண்டாடுறார். அவசியம் கொண்டாடணும், அவசியம் இந்த ராமநவமியை எல்லாரும் உபயோகப்படுத்திக்கணும், பெரிய தர்மங்கள் பண்ணணும். அதுவும் சைத்ரே நவமிக்கே திதௌ அப்படின்னு சைத்திர மாதத்தில் ராமர் அவதாரம். பெரிய நீர்மோர் பானகங்கள்லாம் தானம் பண்ணுறது, விசிறி தானம் பண்ணுறது, ஃபேன், ஏசி இதெல்லாம் தானம் பண்ணலாம். தாள விஜனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஓலை விசிறியை தானம் பண்ணுவா. பண ஓலையில் பண்ணதான விசிறியை இந்த காலத்தில் இன்னும் பல சாதனங்கள்னால எல்லாரும் காற்றை அனுபவிக்கிறா. அப்படிங்கிறதுனால நிறைய பெரிய ஸ்தாபனங்களுக்கு, பாடசாலை, தர்ம ஸ்தாபனங்கள் இதுக்கெல்லாம் ஏசி வாங்கி கொடுக்கலாம், வசதி இருக்கிறவா. ஃபேன் வாங்கி கொடுக்கலாம், இல்லை விசிறிகள் கொடுக்கலாம். நீர்மோர் பானகங்கள்லாம் தானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, வஸ்திரங்கள் தானம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப விசேஷம் இந்த ராமநவமி அன்னைக்கு இப்படியெல்லாம் பண்ணுறது. ஏன்னா தர்மம் பண்ணினா தான் பரமாத்மா திருப்தி அடைவான். நீங்கள் என்ன பண்ணினாலும் தர்மம் பண்ணினா சுவாமி திருப்தி அடையும். வேறு எதை பண்ணினாலும் திருப்தி அடைய மாட்டான். தர்மம் தான் சுவாமிக்கு திருப்தியை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால ராமநாமாக்களை எல்லாரும் எழுதுறது. நம்மளுடைய பரமாச்சாரியார் காஞ்சி மகாபரிவா ராமநாமா எழுதுறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு நிறைய நோட்டெல்லாம் அடித்து இத்தனை கணக்கான ராமநாமா எழுதினா 1000 கணக்கு, 10,000, லட்சம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு இத்தனை தடவை ராமநாமா எழுதி ராமநாமா நோட்டை தான்கிட்ட ஒருத்தரை கொண்டு வந்து கொடுத்தா அவளுக்கு $வெள்ளி கொடுக்கறது. இந்த மாதிரிலாம் உற்சாகப்படுத்தி
ராமநாமாவை பிரச்சாரம் பண்ணி அதனுடைய மகத்துவம் அவ்வளவு. ராமா ராமான்னு சொன்னால் சகல பாபங்களும் நசிச்சுடுறது. அப்படி ராமநாமாக்களை எழுதுறது, அதை வாயை விட்டு சொல்கிறது, குழந்தைகளுக்கெல்லாம் ராமச்சரித்திரத்தை சொல்லி வைக்கிறது. இப்படி எல்லாரும் ராமனை ஸ்மரித்து தர்மங்களை ஆச்சரணம் பண்ணி ராமோ ராமோ ராமயிதி பிரஜானா மபவன் கதாக ராமபூதம் ஜெகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி அப்படின்னு சொன்ன பிரகாரம் ஜெகத்து முழுக்க ராமமயமாக இருந்துட்டு ராமனை பற்றியே பேசி இப்படி இருந்தால் ராமராஜ்யம், நம்மளுடைய பாரத தேசம் ராமராஜ்யத்தில் இருந்து, அதாவது ராமன் போன்றதான உயர்வான தர்மிஷ்டனான ராஜா எப்பொழுதும் நிலச்சி இருப்பான். நம்மளுடைய தேசத்துக்கு கிடச்சிருக்கா இல்லையா? அந்த மாதிரி நல்ல ராஜா இருந்தால் தான் பிரஜைகள்லாம் தர்மத்தை எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் ஆச்சரணம் பண்ண முடியும். இந்த மாதிரி ராமனுடைய அனுகிரகம் இருந்தால் ராமராஜ்யம் எப்பொழுதும் நிலைக்கும். தர்மத்தில் பிரஜைகள்கிட்ட ஒரு அன்பு, பிரஜைகள்கிட்ட ஒரு மரியாதை, அவர்களுடைய க்ஷேமத்தில் அக்கறையை கொண்டதான, தர்மத்தில் விஸ்வாசம் கொண்டதான, சனாதன தர்மத்தில் ஒரு விஸ்வாசத்தை கொண்டதான ராஜா அமைவான், எப்பொழுதும் அமைவா. அப்படிங்கிற ஒரு பலன் நம்ம ராமரை ஆராதனை பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கிறது, தேசத்துக்கே கிடைக்கிறது. அப்படிங்கிறதுனால அவசியம் எல்லாரும் ராமரை ஆராதித்து சத்சந்தானம், இந்த குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும் அப்படின்னா ராமாயணத்தை உபாசிக்கணும். நித்தியம் ராமாயணம் வாசிக்கிறது, இல்லை சுந்தரகாண்டமாவது வாசிக்கிறது, இப்படிலாம் பண்ணுறதுனால நிச்சயமாக சந்தான அபிவிருத்தி ஏற்படுறது. அப்படிங்கிறதுலாம் பலன். தனையோ மகான்கள் உபதேசம் பண்ணி, தனையோ பேர் இதை ஆச்சரணம் பண்ணி பலனை அடைஞ்சிருக்கா. விசிஷ்ய நம்மளுடைய பிதா பிரம்மஸ்ரீ நன்னிலம் வேத வித்யாலங்கார வித்யாரத்னம் நித்யாக்னிஹோத்ரி வைதிக ஸ்ரீ ராஜகோபால கணபாட்டிகள் ராமரை உபாசிச்சுட்டே இருந்தார். அவருடைய இஷ்ட தெய்வம் ஸ்ரீ சீதாராமன் தான். அதனால தான் வைதிக ஸ்ரீயினுடைய முதல் பத்திரிக்கை, முதல் காப்பியினுடைய அட்டப்படமே ராமச்சந்திரமூர்த்தி தான். இங்கே இருக்காரே இதே அட்டப்படம் தான், ராமச்சந்திரன் தான் முதல் அட்டப்படம். இப்படி ராமனை ஆராதிச்சு 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 இப்படி ராமன் தர்மிஷ்டனாக இருந்தானோ அந்த மாதிரி தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும் அப்படிங்கிறதுல பத்த தீட்சாளாக இருந்துட்டு தர்மத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆயிரக்கணக்கான உபன்யாசங்கள் பண்ணி, சந்தேக நிவாரணி கூட்டங்கள்லாம் நடத்தி, வேத பாடசாலைகள் நடத்தி, இன்னும் பல பேருக்கு ஸ்ரௌத வித்தியைகளும் வேதபாஷ்யங்களும் சாஸ்திர வித்தியைகளும் பிரயோகங்களும் சொல்லிக் கொடுத்து, ஆஸ்திகர்களான லௌகிகர்களுக்கெல்லாம் வைதிக வேதஸ்ரீ, ஸ்தோத்திரஸ்ரீ, மகிழாஸ்ரீ அப்படின்லாம் ஸ்தாபனங்கள் ஆரம்பித்து நூற்றுக்கணக்கான பேருக்கு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் புராணங்களையும் ஸ்லோகங்களையும் சொல்லிக் கொடுத்து, வைதிக ஸ்ரீன்னு மாசப்பத்திரிக்கை ஆரம்பித்து பல தர்மங்களை, தர்மசூக்ஷ்மங்களை எளிய முறையில் சாஸ்திர பிரமாணங்களோட அப்படி உலகத்துக்கு முழுக்க கொண்டு சேர்க்கணுங்கிற ஒரு உயர்வான நோக்கத்தோடு ஆரம்பித்து 10,000கணக்கான காப்பிகள் ஒவ்வொரு மாதமும் இந்த வைதிக ஸ்ரீ பிரிண்ட் ஆகி அத்தனை ஆஸ்திகர்களையும் போய் சென்று அடைஞ்சின்றிருக்கு இன்றைய தினம். அதே மாதிரி வருஷா வருஷம் இலவசமாக வைதிக ஸ்ரீ பஞ்சாங்கத்தை வெளியிட்டு அத்தனை பேருக்கும் சந்தாதாரர்கள் எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்து, இப்படி பல தர்மங்கள், இன்னும் பித்ருபூஜனம், சந்தேக நிவாரணி, மந்திரங்களின் மகத்துவங்கள், இந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் தெலுங்குலையும் தமிழ்லையும் பல கிரந்தங்கள்லாம் வெளியிட்டு, எல்லாருக்கும் தமிழ் தெரியாதுங்கிறதுனால இங்கிலீஷ்லேயும் பல புஸ்தகங்கள்லாம் வெளியிட்டு, இப்படி தர்மஷ்டராக தர்மத்தையே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து எங்களுக்கெல்லாம் வேதங்களை சொல்லி வச்சு தங்களுடைய சந்ததிகளான எங்களையும் வேத மார்க்கத்திலேயே ஈடுபடுத்தி இப்படியெல்லாம் அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுண்டார். அப்படின்னா தர்மபத்னி, குழந்தேல், சிஷ்யால் எல்லாருக்கும் தர்மத்தை போதிச்சு தர்மத்தை விட்டு விலகக்கூடாதுன்னு அவர் அப்படி ஒரு நிஷ்டையில் இருந்தார். அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய குருவான முஷிரி பெரிவான்னு சொல்லக்கூடியதான முஷிரி ஸ்ரீ அனந்தநாராயண வாஜபேயாஜி. அவர் பெரிய மகான், அவர்கிட்ட ரொம்ப பக்தியை வச்சுருந்தார் அப்பா. அவர் ராமரை தான் உபாசிய தெய்வமாக வச்சுட்டு இருப்பார் அப்படின்னு அப்பா நிறைய சொல்லியிருக்கார். ராமர் தான் தர்மிஷ்டர், ராமர் தர்மாத்மா அப்படின்னு அவர் அதே பிரகாரம் அப்பாவும் அவரையே ஒரு உதாரணமாக வச்சுண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சு சுந்தரகாண்டத்தை எல்லாரும் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைதிக ஸ்ரீ மூலமாக சுந்தரகாண்டம் சுருக்கமாக தமிழில், சுந்தரகாண்டத்தினுடைய கதையை சுருக்கமாக தமிழில் போட்டு வெளியிட்டிருக்கோம். இது
ரொம்ப விசேஷமான ஒரு வெளியீடு. ரொம்ப வருஷம் முன்னாடி இது மகாபெரிவா சொல்லி இந்த சுந்தரகாண்டமானது ஒரு பத்திரிக்கையில் வெளிவந்தது ரொம்ப வருஷம் முன்னாடி. அதை மறுபடியும் வெளியிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய பாட்டி அந்த பாட்டி பெரியவா சொல்லி அதை பண்ணியிருக்கா. அந்த பாட்டி கேட்டுண்டா நீங்கள் வைதிகஸ்ரீ மூலமாக அதை பண்ணணும் அப்படின்னு. நாங்களும் இதை பெரிய பாக்கியமாக எடுத்துட்டு சுந்தரகாண்டத்தை வெளியிட்டிருக்கோம். இதையும் எல்லாரும் வாங்கிக்கணும். சின்ன குழந்தைகள்லாம், ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் வாழலாம் இதை படிக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பல தர்மங்கள் அப்பாவுடைய அனுகிரகத்தினாலையும் ராமனுடைய அனுகிரகத்தினாலையும் வைதிகஸ்ரீ மூலமாக நடந்துருக்கு. நீங்கள் எல்லாமும் வைதிகஸ்ரீயை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி இன்னும் பல தர்ம காரியங்களில் ஈடுபட்டு பல பேரையும் ஈடுபடுத்தி தர்மங்களை ஆச்சரணம் பண்ணி நிறைய தான தர்மங்கள் பண்ணி பாடசாலைகளுக்கும் கோஷாலைகளுக்கும் நிறைய தர்மங்களை பண்ணி சகல க்ஷேமங்களையும் அடைஞ்சு சுகமாக இருக்கணும், பகவானுடைய அனுகிரகத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையை நாம் ஸ்ரீ சீதாராமனுடைய பாதார விண்ணங்களில் சமர்ப்பிச்சுண்டு இந்த 2 வாரத்தை இங்கே பூர்த்தி பண்ணுறோம். ஜானகீகாந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராமா.